தேங்காய் பால் ஆடையிலேருந்து இவ்வளோ பியூரான தேங்காய் எண்ணெய் செய்ய முடியும்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்ம தோட்டத்தில் கிடைச்ச தேங்காய்களில் இருந்து தேங்காய் பால் எடுத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலாடையை உருக்கி இந்த பியூரான தேங்காய் எண்ணெய் பண்ண போகிறோங்க. உங்கள் வீட்டில் பிறந்த குழந்தைங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆர்கானிக்கான எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத மசாஜ் ஆயிலோ அல்லது மாய்ஸ்சரைசரோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கையால் ஈஸியான ஸ்டெப்ஸில் இதை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இதில் வெயிலோ அல்லது அடுப்போ இது எதுவுமே தேவையில்லைங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டான தேங்காய் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய தேங்காய் எண்ணெயை வெர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்லேயே சொல்லணும்னா கன்னி தேங்காய் எண்ணெய் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய பயன்கள் பார்த்தீங்கன்னா அளவில்லாததுங்க, சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது. இதை எல்லா விதமாகவும் பயன்படுத்துகிறாங்க. முக்கியமாக முகத்துக்கு ஒரு மாய்ஸ்சரைசராகவும், ஹேருக்கு, அப்புறம் குக்கிங்லையும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சமான அளவில் மாய்ஸ்சரைசருக்காக செய்ய போகிறேங்க. அதுக்கு ஒரு நல்ல முத்தின தேங்காவாக எடுத்துக்கணுங்க. 4 தேங்காய் நான் எடுத்திருக்கேன். தேங்காய் நல்ல முத்தின தேங்காவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா அதில் தான் ஆயில் கண்டென்ட் இருக்குங்க. இப்போ நீங்கள் இந்த பிஞ்சு தேங்காவை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஆயில் சுரக்காதுங்க. அப்புறம் நமக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆகும். அதனால் தேங்காவை சூஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த தேங்காய் எல்லாத்தையும் உரிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தேங்காவை நல்லா உரித்து முடிச்சுட்டு அதை வெட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா எந்தவித ஒரு ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கலோ இல்லாமல் செய்யப்படுதுங்க. அதனால தான் இதோட செல்ஃப் லைஃப் ரொம்பவே கம்மியாக தாங்க இருக்குது. இதோட செல்ஃப் லைஃப் இவ்வளோ கம்மியாக இருந்தாலும் மார்க்கெட்டில் இதோட ரேட் பார்த்திங்கன்னா 100 ml 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ 1 லிட்டரோட ரேட் என்ன அப்படின்ட்டு கேல்குலேட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ எக்ஸ்பென்சிவான இந்த ஆயிலை நம்ம ஒரு 4 தேங்காய் இருந்தால் போடுங்க. நம்ம வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம். தேங்காய் உடைச்சிட்டு அந்த கோம்பலை எடுத்துகிட்டு ஒரு தேங்காவை எடுத்து வச்சுக்கலாங்க. இதை எடுத்து வச்சுட்டு இதை நம்ம திருவி அதில் இருக்கக்கூடிய தேங்காய் பூவை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நான் தேங்காய் திருவி எடுத்துகிட்டு திருவலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஒரு மூடி திருவிட்டு இருக்கும்போதே 4 தேங்காய் நம்ம எடுத்தோம் இல்லையா, அப்போனா 8 மூடி இருக்குது. அது எல்லாத்தையும் திருவதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்க. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை கீரி எடுத்துக்கலாம். தேங்காய் பருப்பாக கீரி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து அதோட பேக் சைடு திருப்பி நல்லா கீரி எடுத்துக்கிட்டேங்க. சூப்பராகவே வந்துச்சு. ஏன்னா இது முத்தின தேங்காய் தானே, அதனால நம்ம லைட்டாக கீரினாவே வந்துருங்க ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி நான் கீரி எடுத்துகிட்டு இருந்தேங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த திருவுன தேங்காய் எல்லாத்தையும் கீறின தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட பாலை எடுக்க போகிறோங்க. அரைச்சி அது மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த தேங்காய் பாலில் இருந்து தான் அந்த சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுக்க போகிறோங்க. இது எல்லாத்தையும் ஒரே டைமில் போட்டு அரைக்கிற மாதிரி நான் அந்த பெரிய ஜார் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி முடித்ததுக்கப்புறமா அதை வடிகட்டணுங்க. அதுக்கு நான் ஒயிட் கிளாத் எடுத்துக்கிட்டேங்க. அதை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த கிளாத்தை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. அதுலேருந்து எவ்வளோ தூரம் நல்லா புளிய முடியுமோ அவ்வளோக்கு புளிஞ்சு நல்லா அதோட பாலை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட் கண்டென்ட் மூலமாக தான் நமக்கு ஆயில் கிடைக்க போகுதுங்க.
புழிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த தேங்காய் சக்கை இருக்குது இல்லையா, இதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாம இதை வந்து இன்னொரு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. லைட்டாக வந்து கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம குக்கிங்லேயும் சேர்த்துக்கலாங்க. அதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா புழிஞ்சு எடுத்துட்டோங்க. இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னொரு டைம் வந்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு இன்னொரு தடவை புழிஞ்சு அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த பாலை வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. 2 தடவை நல்லா புழிஞ்சிட்டு தேங்காய் பால் எடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து இவ்வளோ பால் வந்து கிடச்சிருக்குங்க. இப்போ நமக்கு கிடைச்ச இந்த பாலை வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சு நல்லா புளிக்க வைக்க போகிறோங்க. அதுக்கு வந்து ஒரு நாள் வந்து டைம் எடுக்குங்க. இப்போ இதை வச்சு 24 ஹார்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், அந்த மேலே மட்டும் தனியாக தெரியுது பாருங்கள். இந்த கோகனட் மில்கில் இருக்கக்கூடிய அந்த க்ரீம் மட்டும் மேலே வந்து செட்டில் ஆகி கீழே ஃபுல்லாக கிளியரான தண்ணி மாதிரி வந்து தெரியுங்க. இந்த மாதிரி வந்து இருக்கணும். இப்படி இருந்தால் தான் அது கரெக்டான ஸ்டேஜில் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எண்ணெய் இதிலேருந்து இந்த கோகனட் க்ரீம்லேருந்து எடுக்க முடியுங்க. இதில் கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லைங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த க்ரீம் மட்டும்தான் தேவை. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். அந்த க்ரீமை வந்து தனியாக ஈஸியாக எடுக்க முடியும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோங்க. ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. அது நல்லா வந்து கட்டியாயிரும். இப்போ இதை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி பாட்டாக கட் பண்ணி எடுத்து அது வந்து இன்னொரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்கள், அந்த க்ரீம் வந்து நல்ல ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். மேலே இருக்கிறது ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பீசஸை கூட எடுத்து அதில் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக, ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து கிடச்சிருக்கு க்ரீமு. இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பெட்ஷீட் வந்து எடுத்துக்க போகிறோங்க. அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருக்க போகிறோங்க. இது எதனால அப்படின்னா, அந்த கட்டி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கோகனட் மில்க் வந்து நல்லா உருகி வரணுங்க. உருகி வந்தால் தான் அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருங்க. இப்போ சம்மர் சீசனாக இருந்துச்சு அப்படின்னா நார்மலாக நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சாலே அது உருகி வந்துடுங்க. இப்போ பனிக்காலமாக இருக்கனால வெயிலில் பார்க்குறதே எப்பயாச்சுமா இருக்குங்க. ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி வந்து பெட்ஷீட்டில் வந்து உள்ளே வச்சுருக்கேங்க. அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி சீக்கிரமாக இலகி வருங்க. 1 or 2 டேஸ் அப்படியே விட்டதுக்கப்புறமா இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். பால் திரண்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் வந்து மேலே தெரியும். அப்படியே அதை விட்டு பிரிஞ்சு வந்து இந்த மாதிரி அது வந்து செப்பரேட்டாக தெரியுங்க. நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே காக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு அப்படியே கிடைக்குங்க. அதனால தான் இது ரொம்ப வேல்யூவாக இருக்குங்க. இப்போ இந்த எண்ணெயை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. அதுக்கு ஒரு ஒயிட் கிளாத் தான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சுங்க. நமக்கு வந்து இவ்வளோ எண்ணெய் வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணணும் அப்படின்னா எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துக்கிட்டோன்னா வந்து கட்டியாயிரும். அதை வந்து நம்ம மாய்ஸ்சரைசராக அப்பப்போ நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் வச்சாலே போதுங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆயிரும், நல்லா கட்டியாயிரும் இந்த மாதிரி. இதை அப்படியே நம்ம எடுத்தோன்னா க்ரீம் மாய்ஸ்சரைசர் எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குங்க.
நம்ம அதை அப்படியே எடுத்து கையில் கால்லலாம் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்புறம் இந்த பிறந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மசாஜ் ஆயிலாக இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இப்போ நம்ம பண்ண அந்த கோகனட் ஆயில் மாய்ஸ்சரைசரை தாங்க என்னோடய பாப்பாவோட கையில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக பிளெண்ட் ஆகுது அப்படின்ட்டு.